தலைநகர் சென்னையில் ஒரு பகுதியில் திரும்ப திரும்ப பேச வேண்டும் என்று என்னை தூண்டுகிற பகுதி திருவான்மியூர் வடக்கு மாடவீதி. இந்த வடக்கு மாடவீதியில் எத்தனையோ முறை திசைகளின் தசைகளை பீத்து எறிகிற இரத்த சந்தத்தில் நான் உரையாற்றியதை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். அண்ணன் துரை கபிலன் அவர்கள் வடக்கு மாட வீதியில் நான் உரையாற்ற வேண்டும் என்று மாசுவிடத்தில் வற்புறுத்தி இந்த தேதியை பெற்று என் கடமையை செய்வதற்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இது ஒரு முக்கியமான காலகட்டம். நான் தலைநகர் சென்னை இன்றைக்கு வந்ததற்கு பிறகு என்னை வரவேற்று என்னை உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்திருக்கின்ற மாவட்ட பிரதிநிதியும் என்னுடைய மாசற்ற தம்பியுமான சென்னைக்கு வந்தால் என்னை தாயாக தாங்குகிற தயாளன் தம்பி ராஜேஷ் அவர்கள் 7 மணிக்கெல்லாம் மேடைக்கு போக வேண்டும் என்று என்னை அவசரமாக அழைத்து வந்தார். 7 மணிக்கு மேடைக்கு நான் வந்தாலும் 2 அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேசி இப்பொழுது எனக்கு 7:45க்குத்தான் எனக்கு ஒலிபெருக்கை தந்திருக்கிறார்கள். நான் உரையாற்றி முடிக்கிறவரை தயவு செய்து தாய்மார்கள் என் பேச்சை செவிமடுப்பதோடு பொறுமையாக காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று நான் தாய்மார்களை கேட்டுக்கொள்கிறேன். என்ன காரணம் என்றால் இன்றைக்கு மகளிர் தினம். நீங்கள் சேலை கட்டியிருக்கிறீர்கள், ரவிக்கை அணிந்திருக்கிறீர்கள், நெற்றியில் செந்தூர பொட்டு வைத்திருக்கிறீர்கள், கூந்தலில் மலர் சூட்டி இருக்கிறீர்கள். ஆனால் சேலை கட்டவும், ரவிக்கை அணியவும், கூந்தலில் மலர் சூடவும், நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்ளவும் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக உங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தீர்கள். அன்றைக்கு பெண்களுக்கு ரவிக்கை போடுவதற்கு அனுமதி இல்லை, மாறாப்பு சேலை போடுவதற்கு கூட அனுமதி இல்லை. கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அன்றைக்கு மார்பு சேலை போடக்கூடாது என்று ஒரு சட்டமே நடைமுறையில் இருந்தது. அன்றைக்கு மார்பகத்திற்கு வரி போட்டார்கள். அந்த வரிக்கு முலை வரி என்று பெயர். அந்த முலை வரியை எதிர்த்து மனோகரமான மலையாள நாட்டில் ஒரு பெண் போராடியதன் விளைவு என்ன செய்தாள் என்றால் அந்த முலையை அவள் அறுத்து எறிந்தாள். அதற்கு பிறகுதான் பெண்களுக்கான இயக்கத்தை தொடங்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்கிற தந்தை பெரியாருக்கும் கேரளாவில் இருக்கிற குருதேவன் என்று சொல்லக்கூடிய நாராயண குருவுக்கும் ஏற்பட்டது. ஒரு சந்தையில் ஒரு பெண் சேலை உடுத்திக் கொண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க வருகிறாள். அவள் மார்பு அணி சேலை அணிந்திருக்கிறாள் என்று சமஸ்தானத்து மன்னருக்கு தகவல் எட்டவே போலீஸ் அந்த சந்தைக்குள் அத்துமீறி நுழைகிறது. மார்பு சேலை போட்டிருந்த பெண்ணினுடைய மார்பு சேலை அகற்றுவதற்கு ஒரு கோல் கொண்டு அந்த சேலை அகற்றுகிறார்கள். அந்த சேலையை அவளுடைய மார்பிலிருந்து அகற்றுகிற வேளையில் அவள் கழுத்தில் கிடந்த சங்கிலியும் அறுந்து அந்த சந்தையில் விழுந்தது. அந்த சந்தைக்கு இன்றைக்கும் தாலியறுத்தான் சந்தை என்று பெயர். கன்னியாகுமரிக்கு அருகில் பஞ்சலிங்கபுரத்தில் இருக்கிறது அந்த சந்தை. ஆகவே பெண்கள் இந்த நாட்டில் போக பொருளாக, பிள்ளை பெற்றுத் தருகிற எந்திரமாக இந்த நாட்டில் கருதப்பட்ட ஒரு காலம் இன்றைக்கு மலையேறி சட்டங்கள் செய்யவும் பட்டங்கள் செய்யவும் பெண்கள் இன்றைக்கு நான் முந்தி நீன் முந்தி என்று போட்டி போடுகிறார்கள் என்றால் இந்த வரலாற்றை உங்களுக்கு வாங்கி தந்தவன் தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் என்பதை நீங்கள் நெஞ்சில் நிலை நிறுத்துங்கள் என்று கேட்கத்தான் இந்த மகளிர் தினத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். தலைவர் அவர்களினுடைய 72வது பிறந்த நாளை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அவருக்கு இன்றைக்கு அகவை 72.
அவர் 72 எட்டு முன்னாலே இமயத்தை இன்றைக்கு எட்டிவிட்டார். தலைவர் 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிற தலைவர் சிந்து மழை துளியைப் போல சிறந்தவர், சந்த திருப்புகள் போல் தித்திப்பவர், யானை தந்தம் போல் உயர்ந்தவர். அந்த தலைவர் ஒரு திராவிட மாடல் அரசை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்து அரசியலை வட இந்தியா மட்டும் தீர்மானிக்க முடியாது, தென்னிந்தியாவும் தீர்மானிக்கும் என்று அவர் இன்றைக்கு விடுக்கிற குரல் டெல்லி ஏகாதிபத்தியத்தின் ஆற கால்களை அசைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். தலைவர் அவர்களுக்கு 72வது பிறந்த நாள், எங்கள் முதல்வர் அவர்களுக்கு 72வது பிறந்த நாள். குந்தி குரலெடுத்து கூவுகிற குயில்களை கூவுங்கள், எங்கள் தலைவருக்கு அகவை 72. புள்ளி கலாபம் விரித்து ஆடுகிற மயில்களை அகவுங்கள், ஆடுங்கள், எங்கள் தலைவருக்கு அகவை 72. திரும்ப திரும்ப கரைக்கு மோதுகிற அலைகளை ஆரவாரியுங்கள், எங்கள் தலைவருக்கு அகவை 72. ஓடும் மேகங்களை உறக்கச் சொல்லுங்கள், எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு வயது 72. கும்மியடித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றாலமி கொட்டி முழக்கு, எங்கள் தலைவருக்கு இன்றைக்கு அகவை 72. திரும்ப திரும்ப வீசுகிற தென்றல் காற்றை தெம்மாங்கு பாடு, எங்கள் தலைவருக்கு அகவை 72. இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இன்றைக்கு 72வது வயதில் அடி எடுத்து வைக்கிறார். அவருடைய பெயர் ஸ்டாலின். எல்லோருடைய வீட்டிலும் குழந்தை பிறந்தால் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவார், அல்லது அந்த குடும்பத்துக்கு முக்கியமானவராக கருதப்படுகிற ஒருவர் பெயர் சூட்டுவார். இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் கைராசி பெண்மணி என்று கருதுகிற ஒரு தாயை அழைத்துக் கொண்டு குழந்தைக்கு பெயர் சூட்டுவார்கள். அண்ணன் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறவளா வீட்டில் நடந்த வைபவம் அல்ல. சோவியத்து சொர்க்கத்தை இந்த மாவீரன் லெனினுக்கு பிறகு நிர்மாணித்த மகத்தான தலைவன் ஜோசப் ஸ்டாலின் மறைந்தார். அவர் மறைந்த அன்றைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு சென்னை கடற்கரையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், வெள்ளம் போல் கூடிய அந்த மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டத்தில் ரஷ்யாவின் அதிபர் ஸ்டாலின் மறைந்ததற்கு அனுதாபம் தெரிவித்த அந்த நடந்த பொதுக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அண்ணாவின் ஆணையேற்று அவருடைய ஆரியூர் தம்பி கலைஞர். கலைஞர் அந்த கடற்கரை பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது ஒரு சோவியத்து சொர்க்கத்தை லெனினுக்கு பிறகு வால்கா நதிக்கரையில் தக்க வைத்த மகத்தான தலைவன் ஜோசப் ஸ்டாலின் மறைந்து விட்டார். அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிற இந்த கூட்டத்தில் திமுகவின் சார்பில் நான் கலந்து கொள்கிறேன். அவர் மறைந்த இந்த நாளில் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அந்த மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று 10 லட்சம் மக்கள் மத்தியில் அண்ணன் ஸ்டாலினுடைய பெயரை அன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான மேடையில் கலைஞர் அவர்கள் சூட்டினார்கள். அந்த தலைவருக்குத்தான் இன்றைக்கு வயது 72. ஆகவே அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன், பைந்தமிழால் வாழ்த்துகிறேன். நீல வானத்தில் நிலவு சிரிக்கிறது. யசோதை பிராட்டி கண்ணனை தொட்டிலில் போட்டு தாளாட்டுகிறாள். குழந்தை காலை எட்டி எட்டி உதைக்கிறது, குழந்தை கையை உதறுகிறது, தொட்டிலிருந்து தாவி தரையில் விழுவதற்கு அந்த குழந்தை துடிக்கிறது. அந்த குழந்தையை உறங்க வைக்க வேண்டும் என்று யசோதை குழந்தையை தாளாட்டுகிறாள். அப்படி அவள் தாளாட்டுகிற பொழுது மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் தாலோ தாலையிலோ என்று அவள் தாளாட்டுகிறாள். அவள் அந்த குழந்தையினுடைய முகத்தையும் பார்க்கிறாள், நீலவானத்தில் சிரிக்கிற நிலவையும் பார்க்கிறாள். அந்த நிலவை பார்த்து
யசோதை தானாகவே ஒரு சித்தப்பிரமை பிடித்தவளை போல பேசுகிறாள். நீலவானத்தில் சிரிக்கிற நிலவே, உன்னுடைய முகம் என்ன என்னுடைய மகன் கண்ணனுடைய முகத்தை விட அழகான முகமா? உன்னை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருப்பதினாலே நீதான் உலகத்தில் ஒளி பொருந்தியவன் என்று உனக்கு ஒரு நினைப்பா? சந்திரனே, என்ன ஜாலம் செய்தாலும் என்னுடைய மகனுடைய அழகுக்கு உன்னுடைய முகம் ஈடாகாது. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து பறந்து எங்கும் எத்தனை ஒளி செய்யினும் என் மகன் முகம் நேரவாது கண்டாய் என்று யசோதை பெருமிதத்தோடு பாடுவாள். அண்ணன் துரை கபலன் ஏற்பாடு செய்திருக்கிற பொதுக்கூட்டத்தில் ஒரு யசோதையின் மனோநிலையில் நின்று கொண்டு நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், இந்தியாவில் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் எங்கள் தலைவருக்கு ஈடான தலைவர் இந்திய துணைக்கண்டத்தில் சமகாலத்தில் இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். தலைவர் அவர்கள் 72வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த காலகட்டம் இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் அதனுடைய தட்பவெப்பம் இன்றைக்கு கொதி நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த நாட்டில் இன்றைக்கு டெல்லியிலே இருக்கிற எஜமானர்கள் தமிழ்நாடு காலுக்கு கீழே கிடப்பதால் ஏறி மிதித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் அடித்த மூப்பாக இன்றைக்கு தான் தோன்றித்தனமாக 43 லட்சம் தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரவேண்டிய நிதி 2252 கோடியை நீங்கள் இந்தி மொழியை கற்றால்தான் தர முடியும் என்று ஒரு நிர்பந்தத்தை நமக்கு தருகிறார். மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சலுகைகளை தமிழகத்திற்கு தர முடியும் என்று நமக்கு இன்றைக்கு திட்டவட்டமாக அறிவிக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத்தி திருவான்மியூர் மாடவீதியில் கேட்கிறேன், த கன்கரண்ட் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற கல்வியில் எல்லா உரிமைகளையும் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு அதிகாரம் தந்தது யார்? அரசியல் அமைப்பு சட்டம் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறதா? ஏன் தாண்டி குதிக்கிறீர்கள்? ஏன் இந்த தாண்டவம் ஆடுகிறீர்கள்? இந்தியை காலம் காலமாக நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்தி மொழியின் மீது எந்த பகையும் இல்லை, எங்களுக்கு இந்தி மொழியின் மீது எந்த வெறுப்பும் இல்லை. இன்றைக்கு எங்கள் உணவகங்களில், எங்கள் தொழிற்சாலைகளில், ஏன் வயல் வெளிகளில் கூட இன்றைக்கு இந்தி பேசுகிற தம்பிமார்கள் வடக்கில் இருந்து புற்றீசல் போல புறப்பட்டு வந்து அவர்கள் இங்கே பாதுகாப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனவாத அரசியலை கூச்சமில்லாமல் செய்கின்ற சீமானை போன்ற சில்லறை பயில்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாஞ்சில் சம்பத் இந்தியாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் இந்திய குடிமகன் என்ற உரிமையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஆனால் அந்த தம்பிகள் இங்கே பாதுகாப்போடு வாழ்கிறார்கள். அவர்கள் இந்தி தான் பேசுகிறார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை. ஆனாலும் அவர்கள் எங்களோடு புழங்குகிறார்கள். எங்கள் மொழியை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் மொழியை நாங்களும் புரிந்து கொள்கிற ஒரு இணக்கமான நிலை தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்தியை அரசு பள்ளியில் கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு சலுகை தர முடியும் என்றால், நீ என்ன பிச்சை போடுகிற இடத்தில் இருக்கிறாயா? நாங்கள் என்ன பிச்சையை வாங்குகிற இடத்தில் இருக்கிறோமா? நீ உயரத்தில் இருப்பதால் உதைத்து விடலாம் என்று கருதினால், நாங்கள் திருப்பி உதைத்தால் உன்னுடைய நிலைமை என்னாகும் என்று யோசித்தாயா? நாங்கள் 1938 இந்தியை எதிர்த்தவர்கள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், அரசியல் உலகத்தில் மூதறிஞர் என்று கொண்டாடப்பட்டவர். என் பெருமைக்குரியவர்களே, நாக்குக்குள் நுழையாத நம்மாழ்வார் பாசுரத்தை உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநிலம் அருளினன் எவனவன் என்கிற பாசுரத்திற்கு இந்த நாட்டிலே விளக்கம் சொன்ன வேதவியாசர் என்று போற்றப்பட்ட சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1938 125 பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கினார். பெரியாரும் அண்ணாவும் அதை எதிர்த்தார்கள். பெரியாரும் அண்ணாவும் மட்டுமல்ல, கண்ணுதர் பெரும் களவிடும் கழகமோடமர்ந்து பன்னரு தெரிந்த பசுந்தமிழ் இயக்கத்திற்காக தனித்தியமிழ் இயக்கம் கண்ட எங்கள் மறைமலை அடிகளார் எதிர்த்தார். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் முதலாக தசரதன் குறையும் கைகை நிறையும் தசரதன் குறையும் கைகை நிறையும் என்ற ஒரு நூல் எழுதிய திறனாய்வாளர்
நாவலர் சோமசுந்தர பாரதியார் எதிர்த்தார், ஈழத்தடிகள் எதிர்த்தார்கள். என் பெருமைக்குரியவர்களே, இந்திக்கு எதிராக ஒரு இயக்கம் தொடங்க வேண்டிய கட்டாயத்தை ராஜாஜி அன்றைக்கு எங்கள் தோளின் மீது திணித்தார். இந்த நாட்டிலே உங்களை வீட்டுக்கும் சிறைக்கு வித்தியாசம் தெரியாத இளைஞர்களே, என்னை நம்பி வாருங்கள் என்று அண்ணா அந்த அறைகூவருக்கு அழைத்தார். அன்றைக்கு அண்ணா தம்பிமார்களை வாருங்கள் என்று அழைத்தார். ஆதிக்க இந்திய எதிர்த்து போராடுவதற்கு வீதிக்கு வருவோம். டெல்லியிலே இருக்கக்கூடிய எஜமானர்களுடைய இந்த உத்தரவை தூசண கருதி துச்சமரை எதிர்த்து போராடுவோம். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடிகண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செந்தமிழ் தான் திக்கட்டுமே தொழ நிற்கட்டும். பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்று தமிழ் மொழி போருக்காக, உள்ளமிருப்பதும் தோளிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று இந்த பாடல்களை இசைத்துக் கொண்டு துறையூரில் இருந்து தலைநகர் சென்னை வரையிலும் 93 பொதுக்கூட்டங்களை நடத்தி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஆதர்சமாக இன்ஸ்பயராக இருந்த பட்டுக்கோட்டை அழகிரி துறையூரிலிருந்து சென்னை வரைக்கும் நடந்தார். 1938 தாளமுத்து சிறைச்சாலையில் செத்தான், நடராஜன் செத்தான். இந்தி எதிர்க்கிற அந்த போர் ஓயவில்லை. 1965 அது மீண்டும் படையெடுத்து வருகிறது. தமிழ் நிலை பெற்ற தாங்கர் மரபின் மகிழ்ந்தனை மருகின் மாநகர் மதுரையில் அன்றைக்கு மாணவனாக இருந்த காளிமுத்து, அன்றைக்கு மாணவராக இருந்த கருப்பு மன்னர்கள் தந்த காமராஜன், நாவலவன் அரசியல் சட்டத்தை அன்றைக்கு தீயின் நாக்குகளுக்கு தின்ன கொடுத்து அன்றைக்கு அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். 1965 உக்கிரமான தாக்குதலை இந்தி தமிழின் மீது தொடுத்த பொழுது, பொருள் படைத்தவர்கள் உன்னை புறக்கணித்த பொழுதும், தமிழே உனக்காக இழப்பதற்கு என்னிடத்தில் ஓர் உயிர் இருக்கிறது என்று சொல்லி அறிஞர் அண்ணாவின் சிலையை ஆற தழுவி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு தண்ணீரை விட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை விட்டு தானே தன்னுடைய தேகத்திற்கு தீயை பற்ற வைத்து பற்றி பிடித்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிய முத்து பற்கள் வெடித்து சிதற மோகனமுடி கருகி சுருள உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக நிற்க சக்தியற்றி நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் ஆதிக்க இந்தி வீழ்க அன்னை தமிழ் வாழ்கை என்று மூறி முழங்கிக் கொண்டு கீழப்பழுவூர் சின்னசாமி அன்றைக்கு முடிந்து போனான். கீழப்பழுவூர் சின்னசாமியை தொடர்ந்து விராலிமலை சண்முகம், ஐயம்பாளையம் வீரப்பன், கோடம்பாக்கத்தில் சிவலிங்கம், கோவையில் ஆரோக்கியசாமி, நெல்லிக்குப்பத்தில் மஜீத், கீரனூரில் முத்து, சத்தியமங்கலத்தில் முத்து. மாணவனாக சிதம்பரத்திற்கு கரைதேட சென்றான். மண்ணெல்லாம் வீரம் பேசும், மலரெல்லாம் தமிழாயினாரும், பெண்ணெல்லாம் புரியாய் சீரும் சிவகங்கை சீமையில் கரைதேட சென்ற சிவகங்கை மாணவன் இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்தில் தில்லை வீதியில் அவன் ஊர்வலத்தில் முழக்கமிட்டு வருகிற பொழுது என் பெருமைக்குரியவர்களே, காவல்துறை காக்கி சட்டை அணிந்த காவல்துறை துப்பாக்கி எடுத்து குறிபார்த்த பொழுது சுடு சுடு ஆசை தீர சுடு என்று தன்னுடைய மார்பகத்தை காட்டி மார்பகத்தில் குண்டு தாங்கி மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன் செத்து போனான். மயிலாடுதுறை என்கிற மாயவரத்தில் நஞ்செருந்தி செத்தான் சாரங்கபாணி. உயிரற்ற உடலோடு உடையார்பாளையம் மரத்தில் தொங்கினான் வேலாயுதம். 1965 அன்னை தமிழுக்காக அக்னி பர்வதங்களை அணைத்துக் கொண்டு ஆவை துறந்தார்கள். அன்றைக்குத்தான் டெல்லி விழித்துக் கொண்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி ஜனநாயக பண்டிதர் என்று நாடும் ஏடும் போற்றுகின்ற பெருமான் ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டினுடைய உணர்வை மதித்தார். இந்தி பேசாத மக்கள் அவர்கள் விரும்புகிறவரை ஆங்கிலமே நீடிக்கட்டும் என்ற உத்தரவாதத்தை தந்தார். அன்றைக்கு அந்த உத்தரவாதம் தந்ததற்கு பிறகு அந்த போராட்டம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கருதினால் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தார். அதற்கு பிறகு மாணவர்கள் போராடினார்கள். கோவையில் வேளாண்மை கல்லூரியில் மாணவர்கள் போராடியது மட்டுமல்ல, கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாட்டு கொடியை ஏற்றினார்கள். அண்ணா முதலமைச்சர்
அதிர்ந்து போன அண்ணா சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அன்றைக்கு இருமொழி கொள்கைதான் இன்ப தமிழ்நாட்டில் எந்நாளும், அது இங்கே அமுலில் இருக்கிறவரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று அறிவித்தார். அந்த இருமொழி கொள்கையை எடுத்துவிடு என்று இதோ உபதேசம் செய்கிறார்கள் டெல்லியில் இருந்து கொண்டு. நாங்கள் சம்ப கேட்கிறேன், இந்தி படிப்பதால் என்ன பயன் சொல்? இந்தி பொதுமொழிதானா? இந்திக்கு அந்த தகுதி இருக்கிறதா? இருமொழி கொள்கை பின்பற்றுகிற நாங்கள் எதில் தோற்றோம்? எந்த துறையில் தோற்றோம்? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கணக்கின்படி 12 துறைகளில் தமிழ்நாடு இன்றைக்கு முதல் இடத்தில் இருக்கிறது. இந்தி படித்ததனால என் பிள்ளை ஆங்கிலத்தில் கல்வி கற்றான். அவன் இன்னைக்கு உலகம் முழுவதும் உலா வருகிறான். நாசா விண்வெளி கூடத்தில் விந்தைகள் செய்கிறவன் என் தம்பியின் மகன். அதிலே உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு இடம் உண்டா? பீகார்காரனுக்கு இடம் உண்டா? ஹரியானாக்காரனுக்கு அங்கே இடம் உண்டா? என் தம்பி நாசா விண்வெளி கூடத்தில் வேலை பார்க்கிறான். கூகுள் உலகத்தை ஆட்டி படைக்கிறான் தமிழன் சுந்தர் பிச்சை. அவன் இந்தி படித்தவனா? ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் பாலைவனத்தில் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கன்னத்தில் இறைந்து இந்தியா வல்லரசு என்று வயகத்துக்கு சொன்ன அப்துல் கலாம் இந்தி கற்றவனா? இன்றைக்கு நிலவில் கால் மிதிக்கிறான் தமிழன். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாராயணன் இன்றைக்கு இஸ்ரோவின் தலைவர் இந்தி கற்றவரா? இதற்கு முன்னால் இருந்தவர் மயில்சாமி அண்ணாதுரை இந்தி கற்றவரா? விண்வெளி துறையில் இன்றைக்கு அதிசயங்களை ஆச்சரியங்களை மரங்கேற்றுகிறவர்கள் இன்றைக்கும் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீ ஏன் இப்போதைக்கு இதை சொல்லுகிறாய்? இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. 2026 தேர்தல் வரப்போகிறது. இங்கே கால் ஊன்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். மும்மொழிக்கு ஆதரவாக இன்றைக்கு கையெழுத்து பெறுகிறார்கள். தரைகுலுங்க நடக்கிற தாடகை தமிழிசை பள்ளிக்கூடத்தின் வாசலில் போய் நிற்கிறார். பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து கேட்கிறார். நீ கையெழுத்து வாங்குகிறாய் என்று ஏட்டிக்கு போட்டியாக என் அண்ணன் ஸ்டாலின் நாளை தெரிவித்தால் ஒரே நாளில் 5 கோடி கையெழுத்துகள் நாங்கள் வாங்க முடியும். நீ ஏன் இப்படி வருகிறாய்? ஒன்றை கேட்கிறேன், நான் கட்சிக்காரர்களுக்காக பேசல, பொதுமக்களுக்காக பேசுகிறேன். இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் எந்த மொழியில் பேசுகிறார்? குஜராத்தி மொழியில் பேசுகிறாரா? இல்லை, இந்தி மொழியில் பேசுகிறார். நீ காந்தி பிறந்த மண்ணில் பிறந்தவன் நரேந்திர மோடி. ஆனால் நீ இந்தியில் தான் பேசுகிறாய், குஜராத்தை மறந்து விட்டாய். அதே குஜராத்தில் பிறந்தவர் தான் அமித்ஷா, இந்தியாவின் உள்துறை அமைச்சர். அவரும் இந்தியில் தான் பேசுகிறார், குஜராத்தில் பேசுவதில்லை. அப்ப இந்தியா என்கிற ஒரு நாட்டில், ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பாராளுகிற இடத்தில் இருக்கிறவர் எல்லோருக்கும் தெரிந்த மொழி இல்லாவிட்டால் தொடர்பு மொழி ஆங்கிலத்தில் பேச வேண்டும். இல்லாவிட்டால் இந்தியாவின் மொழி என்கிற வகையில் நீ இந்தியில் பேசலாம். ஆனால் உன்னுடைய தாய்மொழியை மறந்து விட்டாயே. இந்தியாவினுடைய பிரதமரையே இன்றைக்கு இந்தி விழுங்கி விட்டதே. குஜராத்தில் பேச வேண்டிய பிரதமர் இந்தியில் பேசுகிறாரே. இந்தியாவின் உள்துறை அமைச்சரையே இந்தி இன்றைக்கு கபலீகரம் செய்து கொண்டதே. ஐக்கிய நாட்டு சபையில் அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியில் பேசினார். அவர் தலை சிறந்த சொற்பொழிவாளர். இந்தியிலே கவித்துவமாக பேசுகிற ஆற்றல் பெற்ற பெருமகன் அடல் பிஹாரி வாஜ்பாய். அவர் இந்தியாவின் பிரதமர், இந்தியில் பேசினார். நாங்கள் சம்பத்தி இருக்கிறேன். ஆனால் நீ ஏன் குஜராத்தியில் பேச மறுக்கிறாய்?
நான் என்ன என்ன கேட்கிறேன், இன்றைக்கு மராட்டிய மண்டலத்தில் சத்ரபதி சிவாஜி உலவிய மண்ணில் இந்தி இன்றைக்கு பேசப்படுகிறது. மராட்டிய மண்டலத்தில் மராத்தி மெல்ல மெல்ல அழிந்து கொண்டு வருகிறது. காந்தி தன்னுடைய சுயசரிதையை குஜராத்தி மொழியில் தான் எழுதி கொண்டு சிறையில் இருந்து வெளியே வந்தார். அந்த குஜராத்தில் பிறந்த மோடி குஜராத்தியில் பேசாமல் இந்தியில் பேசுகிறார். உள்துறை அமைச்சர் இந்தியில் பேசுகிறார். இது ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு. எங்கள் தென்னிந்தியாவில், எங்கள் தென் தமிழகத்தின் தலைநகரில் தியாகராய நகரில் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது. படிக்க வேண்டாம் என்றோமா? வாசலில் நின்று போராடினோமா? இந்தி கற்கக்கூடாது என்று யாரையாவது நிர்பந்தம் செய்தோமா? நெருக்கடி கொடுத்தோமா? இல்லையே. காலம் காலமாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அரசு பள்ளி மாணவன் இந்தி கற்க வேண்டும் என்றால் அது ஒரு மொழி சுமை இல்லையா? அந்த சுமை அவன் எப்படி தாங்கிக் கொள்வான்? அவனுக்கு ஊட்டச்சத்து உணவு கூட கிடையாது அரசு பள்ளி மாணவனுக்கு. இப்போதுதான் எங்கள் தலைவர் ஸ்டாலின் 17 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு இன்றைக்கு காலை சிற்றுண்டி கொடுத்திருக்கிறார். இடைநிற்றல் கல்வி இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஊட்டச்சத்துள்ள உணவு அவன் இப்போதுதான் சாப்பிடுகிறான். அவனுக்கு தமிழ் படிப்பதற்கே தகராறு. அதற்கிடையில் தொடர்பு மொழியாக இருக்கிற ஆங்கிலம் கற்றாக வேண்டும், அது கட்டாயம். அதில் இந்தி மொழியும் கற்க வேண்டும் என்கிறாயே, என்ன காரணம்? அவனுடைய நோக்கம் இந்தி மொழியை கற்பிக்க வேண்டும் என்பதல்ல. அவனுக்கு இந்த நாட்டில் இந்தியா முழுவதும் சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். சமஸ்கிருதம் செம்மொழி, அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். நாஞ்சில் சம்பத் இந்த மொழியை மதிக்கிறேன். நான் அந்த மொழியில் தான் காளிதாசன் சாகுந்தலம் எழுதினான். அந்த மொழியில் தான் காலடியில் பிறந்த ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் எழுதினார். சிவானந்த லஹரி எழுதினார். லலிதா சகஸ்ரநாமம் எழுதினார். சுப்பிரமணிய புஜங்கம் எழுதினார். அந்த மொழியை நான் மதிக்கிறேன். அந்த மொழியில் தான் ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் இருக்கின்றன. அந்த மொழியில் தான் உபனிஷத்துக்கள் உறைந்து கிடக்கின்றன. ஒரு தேவ பாஷை என்று நீங்கள் அதை கொண்டாடினாலும் அந்த மொழிக்கு அந்த தகுதி உண்டு என்பதை நாங்கள் என்றைக்கும் மறுத்ததில்லை. இன்றைக்கு இந்தியா முழுவதையும் இந்திமயமாக்கி அதற்கு பிறகு சமஸ்கிருதமயமாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். 2014 மோடி இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் ஆசனத்தில் அமர்ந்ததற்கு பிறகு 2023 வரையிலும் 2465 கோடி ரூபாயை சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? 24,801 பேர். 24,000 பேர் பேசுகிற ஒரு மொழிக்கு 12 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. இந்தியா இது என்னுடைய நாடு. உலகத்தில் 65 நாடுகளில் 10 கோடி தமிழர்கள் தமிழ் பேசுகிறார்கள். எங்களுக்கு ஒரே பல்கலைக்கழகம் தஞ்சை பல்கலைக்கழகம் மட்டும் இருக்கிறது. 24,000 பேர் பேசுகிற ஒரு மொழிக்கு 12 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. 10 ஆண்டு காலத்தில் 2,465 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள். எங்கள் அன்னை தமிழுக்கு வெறும் 167 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இது அக்கிரமம் இல்லையா என்று கேட்கிறார் அண்ணன் ஸ்டாலின். இது அநியாயம் இல்லையா என்று கேட்கிறார் ஸ்டாலின். எத்தனையோ வேலை இருக்கிறது இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவன் வடக்கு மாட வீதியில் இருந்தால் அவனுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு அவன் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு ஆட்டோ பிடித்து செல்வதற்கு அவன் கையில் காசு இல்லை. என்னுடைய தங்கையினுடைய மகளுக்கு வயது 34. ஆடுவார் இல்லாத அரங்கமாக, பாடுவார் இல்லாத பாடலாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக,
என் தங்கையின் வீட்டில் மூலையில் முதிர்கன்னியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். தங்கம் வாங்க வழியில்லாத காரணத்தால் அவளுக்கு கல்யாணம் நடக்கவில்லை. தங்கத்தின் விலை 65,000 ரூபாய். தங்கத்தின் விலை ஏன் கட்டுப்பாட்டில் இல்லை? பெட்ரோலின் விலை ஏன் கட்டுப்பாட்டில் இல்லை? டீசலின் விலை ஏன் கட்டுப்பாட்டில் இல்லை? நாஞ்சில் சம்பத் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு வர வேண்டும் என்றால் நான் முன்பதிவு செய்தாலும் என்னுடைய பயணச்சீட்டு உறுதியாவதில்லை. நான் ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் பயணச்சீட்டு உறுதியாவதில்லை. 60 வயதை தாண்டியவர்களுக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஒரு கட்டண சலுகை தந்தார்கள். அந்த சலுகையும் பறித்துவிட்டது இந்த அரசு. இன்றைக்கு பயணமே சுமையாகிவிட்டது, பயணமே சிலுவைப்பாடாகிவிட்டது. கன்னியாகுமரியில் குடியிருக்கிற நாஞ்சில் சம்பத் சென்னைக்கு வர வேண்டும் என்றால் இன்னொரு நாட்டுக்கு போவது போல நான் ஒரு பதட்டம் அடைகிறேன். தேவைதானா? நீ எதை எளிதாக்கி தந்திருக்கிறாய்? உன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த மக்களினுடைய சுமையை நீ பகிர்ந்து கொண்டாயா? இவருடைய வலி என்ன என்று உனக்கு தெரியுமா? நாங்கள் என்ன மாளிகை வேண்டும் என்று கேட்டோமா? எப்பொழுதும் மந்தகாசமாக சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமா? குறைந்தபட்சம் உண்ணுகிற உணவுக்கும் உடுத்துகிற உடைக்கும் உரைகின்ற ஒரு உரையிலுக்கும் உத்தரவாதம் கூட தர முடியாத அரசல்லவா உன்னுடைய அரசு. நீ இந்த நாட்டிலே வகுப்புவாதத்தையும் மதவரியையும் கட்டவிழ்த்து விடுகிறாய். துலுக்கனை வெட்டு துலுக்கட்சியை கட்டு என்று நீ வட இந்தியாவிலே திட்டமிட்டு பிரச்சாரம் செய்கிறாய். நீ வக்பு போர்டு மேலே இன்றைக்கு ஒரு அறைகூவலை நீ விடுத்திருக்கிறாய். சிறுபான்மை மக்களை, வேட்டை நாயை மனிதனை துரத்துவதைப் போல இன்றைக்கு சிறுபான்மை மக்களை நீ கொத்தி தின்னுவதற்கு கோர முகத்தை காட்டுகிறாய். எந்த இந்தியனும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இல்லை. நாங்கள் டெல்லியில் ஆட்சியில் இருக்கிறோம் என்கிறார்கள், இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறோம் என்கிறார்கள். உங்களுக்கு இன்றைக்கு தம்பிங் மெஜாரிட்டி கிடையாது. சந்திரபாபு நாயுடு போடுகிற பிச்சையில் உயிர் வாழ்கிற ஈன ஜென்மங்கள் நீங்கள். பீகாரில் இருக்கிற நிதிஷ் யாதவ் போடுகிற பிச்சையிலே உயிர் வாழ்கிறவர்கள் நீங்கள். டெல்லியிலே அதிகாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நாஞ்சில் சம்பத் வடக்கு மாட வீதியில் கேட்கிறேன், டெல்லியிலே 48% பேர் வாக்களிக்கவில்லை, 52% மக்கள் தான் வாக்களித்தார்கள். இஸ் இட் டெமோக்ரசி? இதுக்கு பேர் ஜனநாயகமா? 48% மக்கள் வாக்களிக்காத டெல்லியிலே உங்கள் ஆட்சி. அங்கே அதிகாரத்தில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டார். ஒரு முதலமைச்சராக இருந்தவரை ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டி அவரை சிறைப்படுத்துகிறீர்கள், சித்திரவதை செய்கிறீர்கள். அவர் இடத்தை விட்டு நிரப்புவதற்கு என் தாய்மார்களே, அதிதி என்கிற ஒரு பெண் முதலமைச்சர் முடிசூட்டப்பட்டார். அவருடைய வீட்டை சூறையாடுகிறீர்கள். அவள் குடியிருக்கிற வீட்டை நீங்கள் காலி செய்கிறீர்கள். அன்றாடம் அராஜகம், அன்றாடம் அக்கிரமம். நான் என் தாய்மார்களை கேட்கிறேன், மணிப்பூர் இயற்கை நாட்டியம் செய்கிற இடம், எழில் கொலுங்கும் ஊர் மணிப்பூர். அந்த மணிப்பூரில் மெகதி இனத்தை சார்ந்தவர்கள் கும்கி இனத்தை சார்ந்த பெண்களை ஊர்வலமாக அழைத்துக் கொண்டு வந்து அதிலே 2 பெண்களை முன்னிறுத்தி 2 பெண்களையும் ஒரு பொட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக பட்ட பகலில் 12 மணிக்கு ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட மெகதி பெண்கள் இருவரையும் காட்டுக்கு அழைத்து சென்று வன்புணர்வு செய்கிறார்கள். வன்புணர்வு செய்தது மட்டுமல்ல, அதிலே 40 வயது நிரம்பிய ஒரு சகோதரி வன்புணர்வு செய்யப்பட்டாலே அவள் யார் என்றால், இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் கார்கில் போரில் இந்தியாவின் மானம் காக்க எல்லையில் போராடிய ராணுவ வீரனுடைய மனைவி. நான் மகளிர் தினத்தில் பேசுகிறேன் வடக்குமாட வீதியில். ஒரு ராணுவ வீரனுடைய மனைவிக்கே இந்த நாட்டில் உத்தரவாதம் இல்லை. நாடாளும் பிரதமர் போய் பார்த்தாரா?
ஏன் என்று கேட்டாரா? இந்த அக்கிரமத்தை ஆராதனை செய்த அந்த மண்ணினுடைய முதலமைச்சரையாவது பதவி விலக சொல் என்று சொன்னாயா? இன்றைக்கு மணிப்பூர் சர்க்கார் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த மிரட்டலையும் திமுக சர்க்கார் கலைக்கப்படும் என்கிற துணியில் அண்ணாமலை போன்ற ஆட்டுக்குட்டிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அண்ணாமலைக்கு சொல்வேன், நீ இறக்குமதி செய்யப்பட்டவன், நீ தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியானவன் அல்ல. திமுகவை எதிர்ப்பதுதான் உன்னுடைய வேலையா? எவ்வளவு வேலை இருக்கிறது? நீ ஏன் இந்த நாட்டில் 2252 கோடி ரூபாய் 43 லட்சம் மாணவர்களுக்கு பயன்படுகிற தொகையை விடுவியுங்கள் என்று தர்மேந்திர பிரதான் இடத்தில் உன்னால் கேட்க முடியவில்லை? உன்னை எது தடுக்கிறது? திமுக ஆட்சி அகற்றுகிறவரை காலில் செருப்பணிய மாட்டாராம் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு சொல்வேன், 7 ஜென்மம் எடுத்தாலும் இனி உனக்கு செருப்பணியக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. அதற்கு இடையிலே சீமான் என்ற அரை பைத்தியம், அவன் கட்சி நடத்த சொன்னால் கருத்தரிப்பு மையத்தையே நடத்தி இருக்கிறான். அவனுடைய முதல் மனைவி யார் என்பது தமிழ்நாட்டில் இப்பொழுது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய செய்தியாகிவிட்டது. ஒரே ஒரு நடிகை 7 முறை கருத்தரிப்பு செய்திருக்கிறார். 7 முறை கருத்தரிப்பு செய்தால் என்றால் அந்த கருவை உருவாக்குவதற்கு இவன் எத்தனை முறை போராடி இருப்பான் என்று எண்ணி பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் அவன் தனித்தே நிற்பேன் என்கிறான், தனித்தே போராடுவேன் என்கிறான். நீ விஜயலட்சுமியிடத்திலும் தனித்தான் போராடினாய். உனக்கு என்ன திராவிட ஒவ்வாமை? திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறல்ல. நான் கொஞ்சம் நாளாகவே இதில் ஆய்வு செய்து விவாதம் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் முரண்பட்டதல்ல. இப்பொழுது ஒரு திராவிட ஒவ்வாமை, திராவிடியன் அலர்ஜி அந்த சீமான் என்கிற சில்லறை பெயரை தாக்கி இருக்கிறது. அவன் பெரியாரை கொச்சைப்படுத்துகிறான். பெரியார் உடல் இச்சை செய்ய வேண்டும், இச்சை கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தால் நீ உன்னுடைய தாயை கூட புணரலாம், உன் தமக்கை கூட புணரலாம் என்று பெரியார் சொன்னதாக சொல்லுகிறான். பெரியாரை எழுத்தண்ணி படித்தவர் நாஞ்சில் சம்பத். எந்த இடத்திலும் பெரியார் அப்படி சொல்லவில்லை. என் பெருமைக்குரியவர்களே, பெரியார் சொன்னதாக சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆதாரம் காட்டு. தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தலைவர், போராடுவதற்காகவே பிறந்தவன். அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவனுடைய வீட்டுக்கு நேரடியாக வந்தார், ஆதாரத்தை காட்டென்று ஓடி ஒளிந்து கொண்டான். உருட்டுக்கட்டைகளை வைத்துக் கொண்டு அவன் வீட்டிலே ஒரு குண்டர் கூட்டம் கோவை ராமகிருஷ்ணனை தாக்குவதற்கு முற்றுகையிட்டது. அண்ணன் ஸ்டாலினுடைய காவல்துறை அன்றைக்கு பாதுகாப்பு தந்தது. திராவிடமும் தமிழ் தேசியத்திற்கும் முட்டலும் மோதலும் இருப்பது மாதிரி ஒரு மாய சித்திரத்தை தீட்டுகிறாய். நீ பெரியாரின் மீது கல்லறிகிறாய். நான் சீமானுக்கு வடக்கு மாட வீதியில் இருந்து சொல்லிக் கொள்வேன், 2026 தேர்தலில் உன்னுடைய நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. அந்த வேலையை நாங்கள் பார்ப்போம். 2026 வரை நீ தாக்கு பிடிக்க மாட்டாய். உன்னிடத்திலே கொள்கை இல்லை. நீ ஊரை ஏய்த்து பிழைக்கிறவன். நீ கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று மேதகு பிரபாகரன் என்கிற எங்கள் தலைவனை சொல்லி நீ வரி வசூல் செய்து வாழ்க்கை நடத்துகிற பிச்சைக்கார நாயினி. உனக்கு மேதகு பிரபாகரனுக்கும் ஏதாவது ஒட்டுண்டா, உறவுண்டா? உனக்கு அவரை தெரியுமா? மேதகு பிரபாகரனுக்கு உன்னை தெரியுமா? நாஞ்சில் சம்பத் ஒரு வரலாற்று மாணவனாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்த விடுதலை வீரர்களில் தம்பி பிரபாகரனுக்கு நிகரான வீரன் உலகத்தில் இன்னும் பிறக்கவில்லை. அவன் ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்த்தான். அவன் ஒரு பேரினவாதத்தை எதிர்த்தான். இஸ்ரேல் மொசோத்து கூட்டுப்படைகளை தன்னந்தனியாக எதிர்த்தான். ராஜராஜ சோழன் என்கிற சோழமா மன்னனுக்கு பிறகு கப்பல் படை வைத்திருந்தவன் எங்கள் தம்பி பிரபாகரன். ராஜராஜ சோழனுக்கு பிறகு முப்படைகளை வைத்து இயக்கவன் தம்பி பிரபாகரன். அந்த சின்னஞ்சிறிய கண்ணற்ற இலங்கை தீவில்
விமான ஓடுதளத்தை வைத்திருந்தவன் தம்பி பிரபாகர். நஞ்சிருக்கும் குப்பைகளை நடுக்கழுத்தில் தொங்கவிட்டு வெஞ்சவரில் திரியக்கூடிய வேங்கைகளை வழிநடத்தியவன் தம்பி பிரபாகர். அந்த நிகரற்ற பெருவீரனை அவன் இவனுக்கு ஆமைக்கறி பரிமாறியதாக கதை விடுகிறான். மேதகு பிரபாகரனையோ தந்தை பெரியாரைக்கையும் அவர்களை ரெண்டு திசையில் நிறுத்தி மோதவிட்டு பார்க்கிறான். நான் சீமானுக்கு வடக்கு மாட வீதியில் இருந்து சொல்லுகிறேன், இனி எங்கள் ஆகாயத்தை போல் பரிசுத்தமான எங்கள் தந்தை பெரியாரை நீ அழுக்காக்கினால் எங்கள் காலில் கிடக்கிற செருப்பு காலில் கிடக்காது என்பதை எச்சரிக்கிறார். ஏதோ ஸ்டாலின் ஒரு வித்தியாசமான தலைவர். அவர் யாரையும் பகைத்துக் கொள்வதில்லை, அவர் யாரிடத்திலும் முரண்படுவதும் இல்லை. சில பேர் முரண்பட வேண்டும் என்று விரும்புவார்கள், அதை உடனே அணைத்து விடுவார்கள். அதிமுகவில் கூட அண்ணன் ஸ்டாலின் பகை பாராட்டுவதில்லை. இவ்வளவு இந்த பழனிசாமி என்கிற அந்த எருமை மாடு திமுக தான் என் முதல் எதிரி என்கிறான். திமுக எப்படிடா முதல் எதிரி உனக்கு ஆக முடியும்? திமுக பட்டத்து யானை, நீ ஒரு பன்னிக்குட்டி, நீ எப்படி திமுகவுக்கு எதிரியாக முடியும்? நண்பனாக வேண்டுமானால் யார் வேணும்னாலும் இருக்கலாம். இன்னைக்கு நான் அழைச்சிட்டு வந்தானே தம்பி ராஜேஷ், அவன் எனக்கு நண்பன் ஆயிட்டான். என்னை அழைத்து கொண்டு வந்து எனக்கு அடையாறு ரத்னா கஃபேல காஃபி வாங்கி தந்து, வடை வாங்கி தந்து, என்னை மேடைக்கு அழைத்து வந்து நாளைக்கு எப்போது புறப்படுகின்ற கேட்டு, எனக்கு கார் வசதி இல்லை, நான் தங்கும் விடுதியில் தங்கலை, என்னை ஒரு தாயை குழந்தையை பேணுவதை போல நண்பன் ஆயிட்டான் ராஜேஷ். நண்பனாக வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எதிரியாக இருப்பதற்கு சில தகுதிகள் வேண்டும். எங்க அண்ணன் ஸ்டாலினுக்கு நீ எதிரியா? அவன் அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தவன், அவன் மிஸ்ஸா என்கிற அக்கினியாற்றில் குளித்தவன், அவன் இருண்டு கிடக்கிற இதயக்களுக்கள் விடுவதற்கு இளமையில் பலியானவன். அவன் இந்த நாட்டில் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் விசா வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு செல்வார்கள் தேனிலவு அனுபவிப்பதற்கு. அவன் எங்கள் அண்ணி துர்காவை திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு விசா வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு தேனிலவுக்கு போகவில்லை, அவன் விசா வாங்கி கொண்டு சிறைச்சாலைக்குள் போனவன். ஒரு 55 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் களத்தில் நின்றவன். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்று முடிசூட்டப்பட்டவன். அந்த ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி போட்டியா? உனக்கு ஒரு புத்தக திருவிழாவில் நீ முதலமைச்சர் என்று உன்னை பேச கூப்பிட்டால் உனக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்றே சொல்ல வரவில்லை. ஆல்பர்ட் 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 என்று சொல்லி அதை பிறகு ஆம்லெட் ஆக்கி விட்டான். நீ ஸ்டாலினுக்கு எதிரியா? நீ ஒரு தவக்கலை, நீ அதிமுகவில் ஒரு இடைச்செருகல், நீ அதிமுகவுக்கு ஒரு இடையூறு. அதிமுக அடிமட்ட தொண்டனை உன்னை அங்கீகரிக்கவில்லை. நீ அதிமுக ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேச உனக்கு யோகியது உண்டா? திமுக அண்ணன் ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் ஐப்பசி மாதத்து அடைமழையை போல் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் பிறந்த நாளை வைத்துக் கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு பிரபகண்டா வார், ஒரு பிரச்சார யுத்தத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீ ஸ்டாலினுக்கு எதிரின்னா எப்படிடா இதை ஏத்துக்கிறது? என்ன ஆச்சு உனக்கு? உன் கட்சி அவன் சின்ன பின்னமா உடைச்சிட்டு இருக்கான், உனக்கு தெரியாது. அதிமுக என்கிற அமைப்பை நான் கொண்டாடுகிறேன். அந்த அமைப்பு வெல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த இடத்தில் அதிமுக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், RSS வகுப்புவாத சக்தி தமிழ்நாட்டில் ஊடுருவாமல் அதை ஒரு அரண்போல் பாதுகாக்கிற தகுதி அதிமுகவுக்கு உண்டு என்று நான் கருதுகிறேன். நீ அதிமுகவை காப்பாற்றுகிறாயா? உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா? நீ ஸ்டாலினை எதிரின்னா
நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? இந்தியா எங்கே இருக்கிறது? இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? ஜமைக்காவில் ஒரு தமிழன் பணியாற்ற போன இடத்துல இறந்துட்டான். அவன் இறந்த ஈர செய்தி கேட்டு அவனை ஈண்டெடுத்த தாய் நெஞ்சில் மாரடித்து அழுகிறாள். திரவியம் தேடப்போன பிள்ளை சாவின் மடியில் விழுந்து விட்டானா என்று சஞ்சலப்படுகிறாள். வானமதர கத்துகிறாள். என் மகனை மீட்டு தாருங்கள் என்று அவள் கோரிக்கை வைக்கிறாள். டெல்லி அரசு மீட்டு தந்ததா? எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அதற்கு முயற்சி எடுத்தார். மீட்டு தருகிற போராட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். 105 நாளைக்கு பிறகு ஜமைக்காவில் இறந்த அந்த தம்பியின் போல் உடம்பு சென்னைக்கு வந்ததென்றால் அதற்கான செலவு 18 லட்சம் ரூபாயை அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தார். இந்தியாவின் மானம் காக்கிற மோடி என்ன செய்கிறார்? இன்றைக்கு அமெரிக்காவிலே ட்ரம்ப். அவன் அமெரிக்காவின் மோடி. மோடி இந்தியாவின் ட்ரம்ப். இன்றைக்கு என்ன செய்தார்? குடியேற்ற கொள்கைகளை சீர்திருத்தம் என்கிறான். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேற்றியவர்களை வெளியேற்றுவேன் ஓடாயை போல கத்துகிறார் ட்ரம்ப். 205 இந்தியர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதை போல கடத்துகிறார். போர் விமானத்தில், பயணிகள் விமானத்தில் அல்ல, போர் விமானத்தில் கடத்துகிறார். என் தாய்மார்களே, காலில் சங்கிலி, கையில் விலங்கு. விமானத்தில் குடிக்க கூட தண்ணீர் இல்லை. டெல்லியில் தரையிறக்கவில்லை, அமிர்தசரஸில் தரையிறக்குகிறார். இதை போல ஒரு சின்னஞ்சிறிய நாடுதான் கொலம்பியா. கொலம்பியாவையும் கொலம்பியா மக்களையும் நாடு கடத்துகிறார் ட்ரம்ப். என் பெருமைக்குரியவர்களே, கொலம்பியாவின் அதிபர் சொன்னார், நீ போர் விமானத்தில் கடத்துவதை ஒப்புக்கொள்ள முடியாது, அந்த விமானத்தை தரையிறங்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல, உன்னால் பயணிகள் விமானத்தை எங்கள் கொலம்பியர்களுக்கு தர முடியாவிட்டால் நானே அமெரிக்காவுக்கு விமானத்தில் வந்து எங்கள் கொலம்பிய மக்களை மீட்பேன் என்றான். அவன் அதிபரா? நீ அதிபரா? ஆகவே எல்லா வகையிலும் இன்றைக்கு ஒரு அறைகூவலை எதிர்கொள்ளுகிற இடத்தில் இருக்கிறோம். அந்த அறைகூவலை எதிர்கொள்ளுகிற ஆளுமையோடு, ஆற்றலோடு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அண்ணன் ஸ்டாலின் விசுரம் எடுத்திருக்கிறார். மகாபாரத குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் தன்னுடைய விசுரூபத்தை காட்டியதைப் போல இந்திய அரசியலில் அண்ணன் ஸ்டாலின் தன்னுடைய விசுரூபத்தை இந்த 72 வயதில் காட்டி களத்தில் நிற்கிறார். அந்த அண்ணன் ஸ்டாலினுக்கு பல்லாண்டு பாடுகிறேன், பைந்தமிழால் வாழ்த்துகிறேன் என்று அண்ணன் ஸ்டாலினுக்கு பல்லாண்டு பாடி, இன்னும் பேசினால் நலத்திட்ட உதவிகளுக்காக காத்திருக்கிற தாய்மார்கள் என்னை சபித்து விடுவார்கள் என்று அஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.